ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सगन ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। जयदां सुरदौ पंगोर्मम मंदमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यवृंदारण्य कल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारो सिंहासनौस्तौ श्रीमत् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिवि सेव्यमानो स्मरामि। श्रीमान् रासरसारंभी वंशी वटतटस्थित कर्षन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रियस्तु नः। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। भागवत प्रार्थனை. सर्वसात्सादि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्व सिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्री कृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्री कृष्णाय नमोस्तुमे। मतेक बंधो मत संगिन मत गुरो मन महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु ददाहिन आदिनोचताकरा न मुंच कदाचिन माम प्रेमना हृत्कंठयो स्फुरा। ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. மற்றும் ஒரு பிரார்த்தனை. கிருஷ்ணாதன்யமஜானத சனமபி ஸ்வப்னேபி விஸ்வேஸ்வரே தஸ்மின் பக்தி மஹைத்து கிம் விதததோ ஹிருத்காய வாக்பி சதா ஸ்ரீலான் சத்குண புஞ்ச கேளி நிலையான் प्रेमावतारानहं वन्दे भागवतानिमाम् अनुलवं मूर्ध्नानि पद्यशितौ। श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय।
பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 87 பகுதி 6 கேள்விகள் பதில்கள் நீங்க சொல்ல போறீங்க. முதல் கேள்வி 113வது கேள்வி. இவ்வுலகம் எப்படி சத் மற்றும் அசத் எனப்படுகிறது? நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கண்ணுக்கு புலப்படும் உலகம் கண்ணுக்கு புலப்படும் சுதா மாதாஜி சொல்லுங்க. கண்ணுக்கு புலப்படும் உலகம் ஒரு வகையில் உண்மையானதும் சத் வேறொரு வகையில் உண்மையற்றதும் ஆகும். அசத் இப்பிரபஞ்சத்தின் வஸ்து பகவானுடைய பகிரங்க சக்தி என்பதால் அது உறுதியான உண்மையாகும். ஆனால் இவ்வஸ்துவின் மீது மாயையால் சுமத்தப்படும் உருவங்கள் தற்காலிகமானவை ஆகும். சொந்த வார்த்தையில சொல்லுங்க. சத்துனா என்ன, அசத்துனா என்ன? சத்துன்னா கண்ணுக்கு புலப்படுற உலகம் சொல்றாங்க. சரி, அசத்துன்னா பகவானுடைய இது சொல்றாங்க, பகவானுடைய சக்தி. மாதாஜி சொல்லுங்க. மாதாஜி, சத்துனா உண்மை, அசத்துனா பொய்யானது. மாதாஜி பொய்யானதா? அசத்னா பொய்யா? சொல்லட்டுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. அதாவது சத்து அப்படின்னா இந்த பிரபஞ்சங்கள் இதெல்லாம் உருவானது எப்படின்னா கிருஷ்ணரோட அந்த வெளிப்புற சக்தி வழியா உருவானது. அதனால இதெல்லாம் நிஜம்தான். எப்பவும் நிரந்தரமானது, எப்பவும் அது உண்மையானது. இதுதான் சத்து. அசத்னா என்னன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஏற்படும் வடிவங்கள் இருக்கு இல்லையா? இந்த மலை, இன்னைக்கு இமயமலை இருக்கு, நாளைக்கு இது இருக்கும், இந்த ஆறு இருக்கும், இன்னொரு நாள் இந்த கிரகம் இருக்கும், இன்னொரு நாள் அந்த கிரகமே இருக்காது, இந்த ஸ்டார் இருக்கும். இதெல்லாம் இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட வடிவங்கள். இது ஒரு மாயையான ஏற்பட்ட தோற்றம். இது பாக்குறதுக்கு நிரந்தரமாக இருந்தாலும் இது அடிக்கடி அது பிரிஞ்சு சேர்ந்து, இந்த அணுக்கள் சேர்ந்து பிரிஞ்சு அது தற்காலிகமான வடிவங்கள் தான். இது அசத். வடிவங்கள்னா நம்மள கூட, நம்ம உடல் கூட வடிவம் தான். இல்ல மத்தது கரெக்ட், எல்லாமே சொல்றேன். இந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மாயையான தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உண்மையான உலகத்தில் மாயை தோற்றங்கள் ஏற்படுத்துறதுனால இது அசத் எனப்படுகிறது. அந்த தோற்றங்கள் மாறுது இல்ல, நிலையற்றது. அந்த தோற்றங்கள் நிலையற்றது, அதனால அது அசத்து. சத் என்பது பகவானுடைய சக்தி. பகவானுடைய சக்தி இந்த உலகத்தை உருவாக்கியது. அந்த உலகத்துல மாயையினால ஏற்படுகின்ற உருவங்கள், ஆண், பெண், மிருகம், பறவை, விலங்கு தோற்றங்கள், பல்வேறுபட்ட உருவங்கள், தோற்றங்கள் உண்மைதான், ஆனா நிலையற்றது. புரியுதா? அததான் மாயாவாதிகள் பொய்யானதுன்னு சொல்றாங்க. பொய் கிடையாது, நிலையற்றது. சரியா? சத் அசத் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சா? இப்போ அசத் என்ற சொல் யாரை குறிக்கிறது? இப்ப இந்த இடத்துல அசத்துக்கு மாதாஜி நான் சொல்றேன், இருங்க. அசத்துக்கு வேற ஒரு பொருள். இப்ப அசத்து வேற. உண்மையில் மூல காரணமான புருஷரையே குறிக்கிறது. ஏனெனில் ஒரு பௌதிக இருப்புக்கு சத்துக்கு மேற்பட்டவர். பின்வரும் வேதாந்த சூத்திரத்தின் 2:1-17 தர்க்க முறை இந்த அர்த்தத்தை உறுதி செய்யும். அதே வேளையில் அருள்வாதிகளின் விளக்கத்தை தவறெனவும் நிரூபிக்கிறது. அசத் என்பது பரமபுருஷரை குறிக்கிறது. இப்பதான் நம்ம அசத் என்பது நிலையற்ற நிரந்தரமற்ற விஷயங்களை குறிக்குதுன்னு சொல்றோம். ஒரே சொல்லுக்கு பலவிதமான பொருட்கள் உண்டு சமஸ்கிருதத்துல. இந்த இடத்துல அசத் என்பது சத்திற்கு மேற்பட்ட உயர்ந்த சக்தியாகி அசத்து. சத்து இல்ல அசத் அப்படின்னு பரமபுருஷரை குறிக்கிறது. ஒரு விதத்துல அசத் என்பது நிரந்தரம் இல்லாத விஷயங்களையும் சொல்லுது. ஒரு விதத்துல அசத் என்பது சத்துன்னு நாம சொல்லக்கூடிய இந்த உலகத்துல காணக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாகிய பரமபுருஷனையும் சொல்லுது. பக்தர்களுக்கு இதுல சந்தேகம் இருந்தா கேட்டுங்க. 115வது கேள்வி. அதிமனக என்ற நிஜமற்ற தன்மைதானே மாதாஜி? அது நிஜமற்ற தன்மைதானே அசத்துன்றது? நிரந்தரமற்றது. ஆமா. எப்படி மாதாஜி அதை புரிஞ்சுக்கிறது? இந்த பதத்துக்கு, இந்த பொருளுக்கு, இந்த சொல்லுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரே மாதாஜி சில நேரங்கள்ல ஒரே சமஸ்கிருத வார்த்தைக்கு பல்வேறு பொருட்கள் உண்டு. இப்போ சொர்க்கம் அப்படின்னு சொல்றோம்ல, சொர்க்கம்னா என்ன நினைப்போம் நம்ம? பௌதிக உலகத்துல இருக்கிற ஒரு கிரகம் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறோம். சில நேரத்துல சொர்க்கம் ஆன்மீக உலகத்தையும் சொர்க்க வாசல் திறக்கிறது அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அது ஆன்மீக உலகத்தை சொல்லுது.
ஒரே வார்த்தை தான், ஆனா அது சில நேரங்கள்ல வேற வேற இடத்துல வேற வேற பொருள் படுகிறது. இப்போ வைகுண்ட ஏகாதேசிக்கு சொர்க்க வாசல் திறக்குதுன்னு சொல்றாங்களா, அது எப்படி மாதாஜி அததான் புரிஞ்சுக்கிறது? சொன்னேனே அததானே இப்ப சொன்னேன். அதையே திருப்பி கேக்குறீங்க? அததான் சொல்றேன். அது சொர்க்கம் அப்படின்றது இந்திரலோகத்தை சொல்லுது. பொதுவா நம்ம இந்திரலோகத்தை தான் சொர்க்கம்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறக்கிறதுனா இந்திரலோக வாசல் திறக்கிறது இல்ல, வைகுண்ட வாசலையும் வைகுண்டத்துக்கும் இன்னொரு பேர் சொர்க்கம். புரியுதுங்களா? போயிட்டு வரையா புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுது மாதாஜி, புரியுது. ஏன்னா இப்ப சொர்க்கம் போறது அப்படின்றது, மோட்சம் அடையறதையும் சொர்க்கம் போறதும் ஒண்ணுதான் சில நேரத்துல புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் சொர்க்கம் என்பது இப்ப பொதுவா மார்கழி மாசம் இறந்தா சொர்க்கத்துக்கு போறாங்கன்ற அது உண்மையா மாதாஜி? மார்கழி மாசத்துல இருந்தா சொர்க்கத்துக்கு போறாங்க, உண்மையா? அதாவது கண்டிப்பா அவங்க பக்தி பண்ணலைன்னா சொர்க்கத்துக்கு அது போயிடுவாங்க, இந்திரலோகத்துக்கு போவாங்க. பக்தி செஞ்சாங்கன்னா ஆன்மீக உலகத்துக்கு போவாங்க. ஆன்மீக உலகத்தையும் சொர்க்கம்னு சொல்லலாம். பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய புலனின்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்திரலோகத்தையும் சொர்க்கம்னு சொல்றாங்க. எந்த இடத்துக்கு எப்படி புரிந்து கொள்வதுன்றதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். 115வது கேள்வி, அதிமனக என்ற சொல் யாரை குறிக்கிறது? அதிமன என்ற சொல் பிரபஞ்சத்தின் ஹரே கிருஷ்ணா சொல்லுவா மாதாஜி. புஷ்பமுகி. ஹரே கிருஷ்ணா பிரணாம் சொல். அதிமன என்ற சொல் பிரபஞ்சத்தின் மொத்த மனதை அடைபவரான பகவான் அனிருத்தரை குறிப்பிடப்படுகிறது. சரி, நன்றி. அடுத்து இப்ப விஷ்ணு பிரியா, நீங்க பதில் சொல்லுங்க. 116வது கேள்வி, உன்னத அறிவு எவ்வாறு ஒருவரை மாயையின் பந்தத்திலிருந்து விடுவிக்கிறது? பௌதிக உதாரணத்தில் புருஷருக்கும் அவரது ஜட மற்றும் ஆன்மீக வழிபாடுகளுக்கும் இடையிலான ஒற்றுமையும் வேற்றுமையும் கொண்ட ஓர் ஒப்புவமையை உண்மையான ஞானிகள் காண்கின்றனர். இவ்வாறாக இவ்வுன்னத அறிவு அவர்களை மாயின் பந்தத்திலிருந்து விடுவிக்கின்றது. ஏனெனில் அவர்களால் பிறகு பகவானின் சிருஷ்டி முழுவதிலும் அவரை காண முடிகிறது. உதாரணம் என்ன சொல்வீங்க? உதாரணம் தங்கத்திலும் செய்யப்படும் ஆபரணங்களின் சொல்லுங்க. தங்கத்திலும் செய்யப்படும் ஆபரணங்களின் விஷயத்தில் உள்ளது போல், ஒரு குறிப்பிட்ட பொருள் உற்பத்தி செய்யப்படும் பொழுது அப்பொருள் அதன் முதல் காரணத்தின் ஓர் உருமாற்றமாக காணப்படுகிறது. தங்கம் வேண்டுபவர்கள் தோடுகளையோ அல்லது தங்க ஆரங்களையோ விலக்கி தள்ள மாட்டார்கள், ஏனெனில் இவை ஒவ்வொரு வடிவங்களில் அமைக்கப்பட்டாலும் தங்கமாகவே எஞ்சியுள்ளன. சிருஷ்டி இவ்வாறு நம்ம பகவானை சிருஷ்டி முழுவதிலும் காண முடியும். எப்படின்னா, இந்த உலகம் முழுக்கம் அவருடைய சக்தி பரவி இருக்கு, எல்லாத்துலயும் அவரை நம்ம காண முடியும். அப்படி நம்ம காணும்போது அந்த உன்னத அறிவை கொண்டு எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது அப்ப நமக்கு பௌதிக பந்தம், மாயினுடைய பந்தத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். நன்றி மாதாஜி, நல்லா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. 117வது கேள்வி, வேதமூர்த்திகள் ரத்து செய்த பிழையான தத்துவங்கள் யாவை? யார் நல்லா விளக்கி சொல்லணும்? கலன்னு பேசக்கூடாது, தெளிவா பாடம் நடத்துற மாதிரி யார் சொல்ல போறீங்க? பாடம் நடத்துற மாதிரி சொல்லணும், பெரிய பதில். சாந்தமணி மாதாஜி சொல்றேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. வைசேசிகர்களின் அசத்துற்பத்திவாதம் இவர்கள் சிருஷ்டிக்கு மூலமே ஜடமே என்று எண்ணுகின்றனர். நையாயிகர்களின் சத்விநாசவாதம் இவர்கள் முக்தி பெற்ற ஆத்மாக்களுக்கு உணர்வில்லை என்று எண்ணுகின்றனர். சாங்கியர்களின் சகுனத்துவ பேதவாதம் இவர்கள் ஆத்மாவின் தெளிவான குணங்களிலிருந்து பிரிக்க முயல்கின்றனர். மீமாம்சர்களின் விவனவாதம் இவர்கள் பௌதீகமான செயல்களோடு ஆத்மா நித்திய சம்பந்தப்பட்டுள்ளது என்று வாதிக்கின்றனர். மாயாவாதிகளின் விவர்த்தவாதம் இவர்கள் ஆத்மாவின் இகலோக நிஜ வாழ்வை வெறும் பிரம்மை என்று கூறி அதன் பெருமையை குலைக்கின்றனர். சரியா சொன்னீங்க மாதாஜி. எல்லாருக்கும் இது புரியுதா? எப்படி இந்த சித்தாந்தங்கள், வேத வழியில வந்த சித்தாந்தங்கள் தவறா பேசுறதுன்னு? நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி 118வது கேள்வி. ஒவ்வொருத்தவங்களும் எப்படி பண்றாங்கன்றத காமிக்கிறாங்க மாதாஜி. ஆமா, எப்படி அவங்களுடைய தப்பான கருத்துக்கள். சரிங்க. வைசேஷிகர்கள் ஜடம்தான்
இது உலகத்தினுடைய தோற்றத்திற்கு காரணம் ஜடம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஜடத்துல இருந்து உலகம் வர முடியும்? ஜடத்துல இருந்து எதனா ஜடத்தை வைக்க முடியுமா? இது ஒரு பென்சில் இருக்குங்க, இது ஒரு பேனா இருக்குங்க, இந்த பேனால இருந்து இன்னொரு பேனா வர வைக்க முடியுமா? ஒரு பேனால இருந்து இன்னொரு பேனா வர வைக்க முடியாது. ஆனா அவங்க சொல்றாங்க ஒரு ஜடத்துல இருந்து உலகம் சிருஷ்டிக்காகுதுன்னு. எவ்வளவு பெரிய தவறு. அப்புறம் நையாயிக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முக்தி பெற்ற பிறகு ஆத்மாக்கள்லாம் கல்லு மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஆகுறோம்? முக்தி பெற்ற பிறகுதான் வாழ்க்கை இருக்கிறது. அது சாங்கியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாவையும் அதன் தெளிவான குணங்களிலிருந்து பிரிக்கவே முடியாது. அப்ப குணங்கள்ல இருந்து ஆத்மா பிரியலைன்னா விடுதலையே கிடையாது, இங்கே சிக்கி இருக்க வேண்டியதுதான். அது மாதிரி மீமாம்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பௌதிகமான செயல்களோட ஆத்மா நித்திய சம்பந்தம் பெற்றிருக்கிறது அப்படின்னா இது கர்மயோகம். இந்த கர்மா முடியவே முடியாது, அப்படியே தொடரும். அதனால இங்க வந்து போய் இப்படியே இருக்க வேண்டியதுதான், இங்கேயே சுத்த வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க மீமாம்சர்கள். அடுத்தது மாயாவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மாவின் இகலோக நிஜ வாழ்வை வெறும் பிரம்மை என்று கூறிக்கொண்டு அது பெருமையை குலைக்கின்றனர். இங்க இருக்கிறதெல்லாம் வெறும் பிரம்மை கிடையாது, நிஜம்தானே, நிஜம்தான். ஆனா நிரந்தரம் இல்லாத ஒண்ணு. அதனால மாயாவாதிகளின் கருத்தும் தவறு. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அடுத்து 118வது கேள்வி. வைஷ்ணவர்கள் ஜீவாத்மா பற்றி கூறுவது யாது? நல்ல அழகா இருக்குது. ஜீவாத்மாவானது ஆத்மீக தோற்றமுடையவாறு அணுத்தணுக்கென்றும் குறைந்த அளவு அறிவுடையது என்றும் சுதந்திரமானது என்றும் பௌதிக குணங்கள் அற்றது என்றும் போதிக்கிறார்கள். சரியா சொன்னீங்க, நன்றி. 27வது. அடுத்து நாய் தின்பவர்கள் பகவானை அடைய முடியுமா? இருங்க, சந்திரா தேவி தூய பக்தி தொண்டில் ஈடுபடுவதன் மூலம் நாய் தின்பவர்கள் கூட இருப்பிறப்பின் களங்கத்திலிருந்து தங்களை புனிதப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனா அதுக்குரிய ஒரு ஸ்லோகம் இருக்கே, பக்தயாமாம் மேலுக்கு வரும். பக்தயாம் சொல்லுங்க பக்தயாகம் ஏகயா பிராப்திய ஸ்வஸ்தயாத்மா பிரிய சதாம் பக்தி புனாதி மன்னித்வான் அதி சம்பவாத். ஓகே. சோ அப்ப நாய் தின்பவர்கள் குளத்துல ஒன்னா தெரியாம கர்ம வினையினுடைய விதியினால பிறந்திருக்கலாம். ஆனால் பக்தியை எப்ப எடுக்கிறோமோ அப்பத்துல இருந்து நாம் புனிதம் அடைகிறோம். புனிதம் அடைகிறதுனால பகவானை அடைய முடியும். 120வது கேள்வி. அகில சத்வ நிகேதர்கள் யார்? ஒருத்தர் இருங்க, நான் யாரையும் சொல்லியே, இருங்க இருங்க, நீங்க தான் சொல்லிட்டீங்களே சாரதா மாதாஜி. மங்களபாவினி பரமபுருஷரின் பக்தர்கள் சிருஷ்டியிலுள்ள அனைத்திற்கும் அகில சத்துவ புகலிடமாக, அதாவது நிகேதா வழிபடுகின்றனர். மேலும் ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களின் தத்துவார்த்த உண்மையே சத்துவம் இவ்வைஷ்ணவ பக்தர்கள் தங்களுடைய வசிப்பிடமாகவும் புகலிடமாகவும் கொண்டிருப்பதால் இவர்களையும் அகில சத்துவ நிகேதர்கள் என்று அழைக்கலாம். நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி. இவ்வுலகம் உண்மையானது, மேற்கோள் காட்டவும். சீதலா கேஷி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேதாந்த ருத்ர பாஷ்யத்தில் சத்தியம் ஹி ஏவேதம் விஸ்வம் அஸ்ருஜக, அதாவது அவர் இவ்வுலகை உண்மையானதாக படைத்தார் என ஸ்ருதி மந்திரத்தில் மேற்கோள் காட்டுகிறார். ஸ்ரீமத் பாகவதமும் பரமபுருஷரை பிரதான தும்பியாம் நரதேவ சத்யகிருத், ஜடத்தையும் ஜீவராசியும் கொண்ட ஒரு உண்மையான பிரபஞ்சத்தை படைத்தவர் என குறிப்பிட்டிருக்கிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரியா சொன்னீங்க, நன்றி. பக்தர்களை தவிர மற்ற யோகிகள் ஏன் மரண பயத்திலிருந்து விடுபட முடியாது? சொல்லுங்க. மரண பயத்திலிருந்து முக்தி வரைக்கும் தகுதி வருகிறது. மற்றெல்லா யோகிகளும் கட்டட பண்டிகளுக்கும் ஏன் தகுதி இல்லை, அதற்கு சூழ்நிலைகள் வேலை கூறுகின்றன. பகவானின் கருணையில் நம்பிக்கை கொண்டவன் நோக்கி தன் முகத்தை திருப்பாதவன் விமுக சரணார்ந்த பக்தர்களுக்கு ஞான ஒளி ஊட்டும் அதே வேத வாக்கியங்களின் மாயில் கட்டப்படுகிறான். வேதங்கள் பின்வருமாறு எச்சரிக்கின்றன. சசிவாக்கு நாமாளி தாமாளி தசியே தம் வாசா சந்தியா நசமபி சர்வம் சிதம். உன்னத வார்த்தையின் நூல்கள் புனிதங்களை கொண்டோர் மாலையாக உருவெடுக்கின்றன. அதே சமயம் பிணைக்கும் கைகளாகவும் உருவெடுக்கின்றன. வேதங்கள் தங்களுடைய கட்டளைகளை
அஹ், என்ற கயிற்றினால் உலகம் முழுவதையும் கட்டி போடுகின்றன. இவ்விதமாக பொய் அகங்காரம் சங்கடிகள் அனைத்து ஜீவன்களையும் பிணைக்கின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சரியா சொன்னீங்க பதிலு. ஆனா இதை யாராவது சொந்த வார்த்தையில விளக்க முடியுமா? இது அழகா உங்க வார்த்தையில இந்த நான் கேள்வியை சொல்லட்டுமா? ஹேமலதா சொல்லுங்க. அதாவது சொந்த பகவானோட வார்த்தை. அன்புல சரணடைஞ்சவங்க, சரணாகதி பண்ணவங்க கடவுள்கிட்ட மரணத்தை மிதித்து ஏறி போகலாம். அவங்களுக்கு பயமே இருக்காது. ஃபர்ஸ்ட் கடவுள் அப்புறம் வந்து நான் ஆத்மா கேட்ட வேற. கேள்வி இல்ல, நான் கேட்ட கேள்வி, பக்தர்களை தவிர மற்ற யோகிகள் ஏன் மரண பயத்திலிருந்து விடுபட முடியாது? மற்றவங்க எல்லாம் யோகிகள் ஞானிகள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஏன் விடுபட முடியாது? அவங்க வந்து பகவான் கிட்ட பக்தி பண்ணல பக்தி மாதாஜி. கொண்டு அவங்க பகவானை வந்து நம்புறது கிடையாது. சொந்த ரெண்டாவது அவங்க முயற்சியினால ஆத்மா அவங்க வேற உடல் வேற அப்படின்னு தெரிஞ்சுக்காம இருக்கலாம், அறியாமையில இருக்கலாம். இல்ல இல்ல ஆத்மா இல்ல வந்து அவங்க எல்லாம் அதெல்லாம் தெரியும், ஆத்மா உடல் அதெல்லாம் தெரியும். அதாவது அவங்க வந்து மாதாஜி அவங்க ஞானகாண்டமும் வந்து கர்மகாண்டமும் பகவான் கிட்ட பயிற்சி பக்தி பண்றாங்க பண்ணல மாதாஜி. பக்தி மாதாஜி. தொண்டு பண்றது இல்ல பண்றாங்க. சரணாகதி பக்தி தொண்டு அடையறது இல்ல பண்ணாம மாதாஜி. இந்த இதுல பதில் இருக்கு. மாதாஜி அவங்க தங்களையே நம்புறாங்க, பக்தர்கள் பகவானை நம்புறாங்க. சரணாகதி அவங்க அடையறது இல்ல. இல்ல இதுலயே கடவுள் எப்படி? பதில் அவங்க பதில் வந்து இருக்கு. பொய் அகங்கார சங்கிலியில இருக்கிறாங்க மாதாஜி அவங்க எல்லாம். ஏன் அப்படி? இப்ப நான் புக்ல இருக்கிறத சொன்னீங்கன்னா போதும், நீங்க புரிஞ்சுக்கிட்டு புக்ல இருக்கிறத சொல்லணும். நீங்க சரியான பதில் தான் சொல்றீங்க. யோகிகள் யோகிகள் ஞானிகள்லாம் வந்து பகவானை நோக்கி திரும்பல. அவங்க வந்து பரமாத்மா போறாங்க, இல்ல பிரம்மனை நோக்கி போறாங்க, பகவானை நோக்கி திரும்பல. அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், எதை எடுக்கிறாங்க? வேதங்களை தான் எடுக்கிறாங்க. வேதங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, வேதங்கள் சூட்சமமாக நேரடியாக பகவானை காட்டல. அதனால இவங்க வந்து இப்போ நம்ம அசத் சத் இந்த மாதிரி நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு, ஒரே வார்த்தைகளுக்கு பல பொருள்கள் இருக்குது. மாயாவாதிகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாத்திக்கிறாங்க. அப்ப இந்த யோகிகள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த வேதங்களை கொண்டு வேதங்களே அவங்களை கட்டி போட்டுடுது பாருங்க. விடுவிக்கும் வேதங்களே அவர்களை கட்டுவிக்கின்றன. ஏன்னா வேதங்கள் வந்து பலநோக்கு செயல்கள்ல ஒருத்தரை ஊக்குவிக்குது. அப்ப இவங்க வந்து அதுல இறங்கிடுறாங்களே தவிர அதுவே விடுதலையும் கொடுக்கும். வேதங்களை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா அது விடுதலை கொடுக்கும். ஆனா அது சரியா புரிஞ்சுக்கலன்னா அதுவே உங்களை கட்டி போட்டுரும். அதுதான் இங்க பதில். யோகிகள்லாம் அதை நீங்க சொன்ன அனைத்து பதிலும் சரிதான். ஏன்னா அவர்கள் வந்து தங்கள் பலத்துல போகணும்னு பாக்குறாங்க. அப்ப தங்கள் பலம்ன்றது வந்து போகலாம், தன் பலத்துல போகலாம். ஆனா அவங்க அங்க பக்தி யோகத்தை இணைக்கலன்னா, பக்தி யோகத்தை இணைக்கணும். பக்தி யோகம் பகவத் பக்திக்கு வந்தாதான் வெற்றி. பகவத் பக்திக்கு வராம அவங்க செய்யற முயற்சிகள்லாம் வந்து அவங்கள இங்கேயே சிக்க வைக்கும். 123வது கேள்வி, ஆன்மீகத்தில் யோகிகள் எதுவரை பயணிக்க இல்ல வெற்றி அடைய முடியும்? இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப யாரோ சொன்னீங்க யோகிகளுக்கெல்லாம் ஆத்மா வேற ஜடம் வேறன்னு வித்தியாசம் தெரியும், அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட இமயமலையில எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த சில சில இந்த மாதிரி பாபாஜிகள் அந்த சொல்றாங்களே, அவங்க எல்லாம் வந்து நிர்வாணமா சுத்துறாங்களே, அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு குளிர்லயும் அப்படியே குளிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து உடல் ஆத்மா அந்த வித்தியாசம் எல்லாம் தெரியும். உடல் வேறு ஆத்மா வேறுன்றதெல்லாம் தெரியும். அவங்க கடவுளை மட்டும், கிருஷ்ணர் மட்டும் யாரு, கடவுள் யாருன்னு தெரியாது. அதனாலதான் இலக்கை அடைய முடியறது இல்லை. இந்த 123வது கேள்வி யார் பதில் சொல்றீங்க? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. 23 தான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 123. சரிங்க. ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் உண்மை நிலை கண்டு கூடியதாகும். அபரோஷ ஆனால் திவ்யமான பார்வையுடையவர்களுக்கு மட்டுமே அது சாத்தியமாகும். அசுத்தமான இதயங்களுடைய தத்துவவாதிகள் உண்மையை பரோசா என்று தவறாக நினைக்கின்றனர். அதாவது இதை கற்பனை செய்து மட்டுமே பார்க்க முடியும் என்று நேரடியாக அனுபவித்து உணர முடியாது என்றும் அவர்கள் எண்ணுகின்றனர்.
சிந்தனையாளர்களின் அறிவு உண்மை நிலையின் கீழான அம்சங்களை பற்றிய சந்தேகங்களையும் தப்பபிப்பிராயங்களையும் மட்டுமே போக்க உதவக்கூடும். ஆனால் இவர்களது அறிவு பௌதீக மாயையை கடந்து பிரமனை அணுகுவதற்கு பயனற்றதாகும். பூர்ண தூய்மை அடையும் வரை பரம்புருஷருக்கு சிந்தனையுடனும் அன்பு தொண்டாற்றும் பக்தர்கள் மட்டுமே பகவானின் மகிமையையும் அற்புத இலக்கத்தையும் நேரடியாக உணர்ந்தறியும் ரூபத்தில் அவரது கருணை பெறுவார்கள் என்பது பொதுவான விதியாகும். ஹரே கிருஷ்ணன். இப்ப நான் கேட்ட கேள்வி, ஆன்மீகத்தில் யோகிகள் எது வரைக்கும் போக முடியும்? யார் சொல்லுவீங்க? பூர்ண தூய்மை அடையும் வரை மாதாஜி. பூர்ணமா தூய்மை அடையணும். இல்ல மாதாஜி, யோகிகள்னு சொல்றாங்கல்ல, அஷ்டாங்க யோகி, யோகிகள் பிரம்மஜோதி வரைக்கும் போவாங்க மாதாஜி. பிரம்மஜோதி வரைக்கும் போவாங்க. அப்புறம் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அது யாரும் படிக்கலையா? நீங்க யோகிகள் பிரம்மஜோதி வரைக்கும் போலாம் அப்படின்னா நீங்க வேற எங்கிருந்தோ பதில் சொல்றீங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அததான் சொல்லலாம். அப்பதான் நீங்க இந்த பொருளுரையை படிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். பிரம்மஜோதி வரைக்கும் தான் போவாங்கன்றது வேற இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல என்னவோ சொல்லப்பட்டிருக்கு. இந்த பொருளுரையை படிச்சாதான் அந்த பாயிண்ட சொல்ல முடியும். அவங்க அப்படியே சும்மா அந்த இடத்துல பதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. யசோதா மாதாஜிக்கு இந்த விஷயம் புரியுதா என்னன்னு தெரியல. இப்பதான் புரியல பதில். ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்க, அங்கதான் இருக்கு பதில்னு. பதில் எந்த இடத்துல இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா புரிஞ்ச மாதிரி பதில் சொல்ல. அதுக்கு தான் நான் அதை திருப்பி கேட்கிறேன். அதாவது நான் பதில் உங்களுக்கு சொல்றேன். ஆன்மீக பாதையில யோகிகள்னு சொல்றேன் பாருங்க, அஷ்டாங்க யோகிகள், அவங்க எது வரைக்கும் பயணிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கீழான அம்சங்களை பற்றிய சந்தேகங்கள், தப்பு அபிப்பிராயங்களை மட்டுமே போக்க உதவும். அதாவது இந்த உலகம் உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கும் புரியும். இந்த உடல் என்பது ஆத்மா வேற, உடல் வேறு, அதுவும் அவங்களுக்கு தெரியும். உலகம் நிலையற்றது, ஆத்மா அழியாதது, அதுவும் தெரியும். உலகத்துல பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை இருக்கு, உலகம் துன்பமயமானது, அதுவும் தெரியும். இது வரைக்கும் அவங்க பயணிக்க முடியும். அதுக்கு மேல ஒரு பயணம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு போறதுக்கு வரைக்கும் இதெல்லாம் ஓகே, சரி, இதுக்கெல்லாம் வந்துருவாங்க. ஆனா அதை மீறி கிருஷ்ணர்கிட்ட போறதுக்கு அவங்களுக்கு பக்தி யோகம் வந்தாதான் முடியும். இல்ல என்ன அவங்க இவங்களது இலக்கெல்லாம் திரும்பி திரும்பி வருவாங்க, திரும்பி உயர்குடியில பிறப்பாங்க, திரும்பி உயர்ந்த விஷயங்கள்ல வருவாங்க, பணக்காரர்களா வருவாங்க, வாய்ப்பு மீண்டும் மீண்டும் கொடுக்கப்படும். இல்ல பிரம்மஜோதியில போய் பல பல யுகங்கள் கண்ணை மூடிட்டு உக்காந்துக்குவாங்க. அடுத்து 120. இப்ப புரிஞ்சுதா எதுவரை பயணிக்க முடியும் அப்படின்றத? 124வது கேள்வி. சுதந்திரமான பகவான் யாருக்கு அனுகிரகம் செய்கிறார், யாருக்கு அனுகிரகம் செய்வதில்லை? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் சொல்றேன். சொல்லுங்க விமலாங்கி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பகவான் பரமபுருஷருக்கு சிரத்தையுடனும் அன்பு தொண்டாற்றும் பக்தர்கள் மட்டுமே பகவானோட மகிமையையும் அற்புதமான இரக்கத்தையும் பெறுவாங்க அப்படிங்கிறது பொதுவான விதி. பரமபுருஷர் தகுதி அற்றவங்களுக்கும் தமது கருணையை கொடுக்கறதுல சுதந்திரமானவரா இருக்கிறாரு. ஆனா அசுரர்களுக்கும், மாயாவதிகளுக்கும், நாஸ்திக தத்துவவாதிகளுக்கும் அனுகிரகம் செய்யும் எண்ணம் அவருக்கு ரொம்ப குறைவாதான் இருக்கு. ஒருவேளை அசுரர்களுக்கு கூட அனுகிரகம் கொடுத்துருவாரு, ஆனா மாயாவாதிகளுக்கும் நாஸ்திகர்களுக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன்? காரணம் என்ன மாதாஜி? அசுரர்களுக்கு கொடுக்குறாரு, ஆனா மாயாவாதிகள் நாஸ்திகர்களுக்கு ஏன் கொடுக்கறது இல்லை? அசுரர்கள் எப்பொழுதும் கம்சன் மாதிரி அவரையே தானே மாதாஜி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க எதிர்மறையாக பகவான்னு நினைக்கிறாங்க. ஆனா மாயாவாதிகள் பகவானுக்கு அபராதம் விதிக்கிறாங்க. மாயாவாதிகள் ஒருவேளை பகவானுடைய நாமத்தை கூட சொல்லலாம். சில மாயாவாதிகள்லாம் பாத்தீங்கன்னா ராம் ராம் நிறைய சொல்லுவாங்க. மாயாவாதிகள் நிறைய ராமரை சொல்லுவாங்க. நிறைய மாயாவாதிகள் ராம் ராம் மாதாஜி. பக்த பிரகலாதர் கூட அசுர இதுலதானே பிறந்தார் மாதாஜி. அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுதானே பகவானை பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் நினைக்கிறவங்க, எதிரியா கூட நினைக்கிறாங்க இல்லையா? அப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு பகவான் அனுகிரகம் போனா போதுன்னு அனுகிரகம் பண்ணிடுறார். ஆனா மாயாவாதிகளையும் நாஸ்திகவாதிகளையும் குறைவாதான், அங்கேயும் அனுகிரகம் பண்ணுவார், ஆனா அங்கு குறைவாக. சரியா? இப்ப அடுத்த கேள்வி. பகவான் யாருக்கு தனது உண்மையான சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறார்?
பரமாத்மாவை நியாயவாதத்தினாலோ அல்லது சொந்த மூளையின் சக்தியை பிரயோகிப்பதாலோ அல்லது பல சாஸ்திரங்களை கற்பதாலோ அடைய முடியாது. மாறாக யாரை பரமாத்மா அனுக்கிரகிக்க விரும்புகிறாரோ அவனால் மட்டுமே அவரை அடைய முடியும். அத்தகைய ஒருவனுக்கு பரமாத்மா தமது உண்மையான சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ணன். சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்து, ஸ்ருதி வாக்கியம் எப்படி பக்தனின் வெற்றியை கூறுகிறது? ஸ்ருதி வாக்கியம் எப்படி பக்தனின் வெற்றியை கூறுகிறது? மாதாஜி நான் சொல்லுவோம் மாதாஜி. சொல்லுங்க. அதாவது ஸ்ருதி வாக்கியம் வந்து பக்தரின் வெற்றியை பின்வருமாறு விவரிக்கிறது. தேகாதந்தே தேவ பரபிரம்ம தாரகம் கஷ்டே. இவ்வுலகின் முடிவில் புனிதமடைந்த ஆத்மா ஆகாயத்துல நட்சத்திரங்களை காண்பது போல் தெளிவாக பரமபுருஷரை காண்கின்றார். சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி, வைஷ்ணவர்களாக ஆவதற்கு விரும்புபவர்களுக்கு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் எப்படி உற்சாகம் அளிக்கிறது? இல்ல சுதா மாதாஜி, நீங்க நிறைய பதில் சொல்லிட்டீங்க. வேற யாராவது? நான் சொல்றேன் மாதாஜி. அம்லு சொல்லிட்டீங்க. சாரதா மாதாஜி சொல்லுங்க. இது தொடர்பா ஜீவ கோஸ்வாமி பின்வரும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தின் 4:7, 8, 4:13 ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுகிறார். ஜுஷுஷ்டம் யதா பச்யதி. இல்ல 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 அது இல்ல, அதுக்கு மேல மந்திரங்களால் குறிப்பிடப்படுகிறாரோ? இல்ல மாதாஜி, இல்ல 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 இல்ல, அதுக்கு மேல யஷ்ய தேவா பராபக்தி யதா தேவோ ததா குரு சஸ்யைதஹி கதிதாஹி அர்த்தாக, அதுதான் சொல்லும். சரியா? யாருக்கு பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளதோ அந்த மகாத்மாக்களுக்கு வேத அறிவின் முழு கருத்துகளும் தானாக வெளிப்படும். நம்பிக்கை வச்சிங்கன்னா கூட போதும், வேதம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, தானா அதுக்குரிய முக்கியமான கருத்து வெளிப்படும். அடுத்த கேள்வி, ஹரிம் வினா நைவ மிருத்யும் தரந்தி, விளக்குக. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றீங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான் மாதாஜி சொன்னேன். சரி சரி சொல்லுங்க. ஸ்ரீதர சுவாமி முக்தி அடைய விரும்புவோரை குறிப்பிட்டு பின்வருமாறு பிரார்த்திக்கிறார். தபந்து தாபை பிரபத்தந்து பர்வதாத் அடந்து தீர்த்தானி படந்து சாகமான் யஜந்து யாகர் விவதந்து வாதர் ஹரிம்பினா நைவ மிருதிம் தரந்தி. அவர்கள் கடும் தவங்களை மேற்கொள்ளட்டும், மலை உச்சியிலிருந்து கீழே குதிக்கட்டும், புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்யட்டும், சாஸ்திரங்களை கற்கட்டும், வேள்விகளால் வழிபாடு செய்யட்டும் மற்றும் பல்வேறு தத்துவங்களை விவாதிக்கட்டும். ஆனால் பகவான் ஸ்ரீஹரி இல்லாமல் அவர்களால் ஒருபோதும் மரணத்தை கடக்க இயலாது என்று கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, நன்றி, சரியா சொல்லிட்டீங்க. 129வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணரே மூல முழுமுதற் கடவுள் என்று ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் எங்கு கூறுகிறது? ஸ்லோகம் ஒரு மாதாஜி, பெரிய ஸ்லோகம். ஸ்லோகமா? சொல்லுங்க சொல்லுங்க. அபானி யாதோ ஜவனோ கிரஹீதா பஷ்யதி அசுஷுஷா சுனோதி அகர்ணக ஷாவேத்தி வேத்தியம் நாஷா தஷ்ய வேத்தா தம்மாகுர் அக்ரியம் புருஷம் பிராணம். அவருக்கோ கைகளோ கால்களோ இல்லை என்றாலும் ஒரு மிக விரைவாக செல்லக்கூடியவரும் எதையும் பிடிக்க வடிவமும் ஆவார். அவருக்கு கண்களோ காதுகளோ இல்லை என்றாலும் அவரால் காணவும் கேட்கவும் முடியும். அவரை அறிந்தவர் எவரும் இல்லை. எனினும் அவரே அறிவினால் அறியப்பட வேண்டியவரும் அறிவின் நோக்கமும் ஆவார். முனிவர்கள் அவரை முழு கடவுள் என்று விவரிக்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சரியா சொன்னீங்க, நன்றி மாதாஜி. 330வது கேள்வி, பகவான் தனது புலன்களாலும் மற்ற உறுப்புகளாலும் வேறெந்த உறுப்புகளின் காரியங்களை செய்ய முடியும்? மேற்கோள் காட்டி விளக்குக. சிம்பிள் இது. கைகள், கால்கள், கண்கள். இருங்க சுதா மாதாஜி, நீங்க 4வது கேள்விக்கு பதில் சொல்றீங்க. ரத்தி ரூபா பதில் சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. அங்காணிய சகலேந்திர விருத்தி மந்தி சொல்லியிருக்காங்க. பரமபுருஷரின் கைகள், கால்கள், கண்கள் மற்றும் காதுகள் ஆகியவை சாதாரண பந்தப்பட்ட ஆத்மாக்களுடையதை போன்றவை அல்ல, மாறாக உன்னத அழகு வாய்ந்த பகவானின் அம்சங்கள், அவரது அந்தரங்க இயற்கையின் பிரதிட்சமான தோற்றமாகும். இவ்வாறாக பந்தப்பட்ட ஆத்மாக்களின் உடலையும் ஆத்மாவையும் போல் அல்லாமல் பகவானும் அவரது உடல் எல்லா வகையிலும் ஒத்த தன்மையுடையவையாகும். மேலும் அவரது தாமரை கைகளாலும் தாமரை பாதங்களாலும் தாமரை கண்களாலும்
மற்ற உறுப்புகளாலும் வேறெந்த உறுப்புகளின் காரியங்களையும் செய்ய முடியும். இது தொடர்பாக பகவானின் முதல் படைப்பாகிய ஸ்ரீ பிரம்மா பகவானை பின்வருமாறு துதித்து போற்றுகிறார். அங்காணியச சகலேந்திர விருத்திமந்தி பஷ்யந்தி பாந்தி கலயாந்தி சிரம் ஜகந்தி ஆனந்த சின்மய சத்உஜ்வல விக்கிரஹஸ்ய கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. நல்லா சொன்னீங்க. நன்றி நன்றி மாதாஜி. அந்த ஸ்லோகம் தான், அதாவது அங்காணியஸ்ய தான் சொல்லுது. ஒரு உறுப்பு வச்சு எதை ஒன்றா செய்வார். கண்ணை வச்சு அவர் சாப்பிடுவார், பேசுவார், எதை ஒன்றா செய்வார். காதை வச்சு அந்த மாதிரி நமக்கெல்லாம் இந்த உறுப்பு ஒரு வேலை தான் செய்யும். பகவான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்ன்றது தான் இந்த ஸ்லோகம். நன்றி. நீங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர், நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். 131வது கேள்வி. பொருள் கூறுக. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத் வாகச்சோக வாசம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. யார் பதில் சொல்லுங்க? விஜயகுமாரி மாதாஜி சொல்லுங்க. மனதாகவும் பொருளுக்கு பொருளாகவும் உள்ளது. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத் வாசகோ வாசம். அவர் செவிக்கு செவியாகவும் மனதுக்கு மனதாகவும் குரலுக்கு குரலாகவும் உள்ளார். மேலும் அது மட்டும் போதும். நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி. பகவான் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. ஸ்லோகம் மேற்கோள் காட்டி கூறவும். இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். பகவானுக்கு எந்த காரியமும் இல்லை, செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருங்க சாந்தமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நாதஸ்ய கேக்குதுங்களா? நாதஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே நாதத் சமசாப்யதிக ச திருஷ்யதே பராசசக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வபாவிஹி ஞான பலகிரியாஷ. அவர் செய்ய வேண்டிய பௌதீக செயலோ அச்செயலை நிறைவேற்றுவதற்கான பௌதீக புலன்களோ அவருக்கு இல்லை. அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. பரமபுருஷர் எப்படி அநேக சக்திகளை பெற்றுள்ளார் என்பதையும், அறிவு, பலம் மற்றும் செயல் ஆகிய அச்சக்திகள் ஒவ்வொன்றும் எப்படி சுயமாக செயல்படுகின்றன என்பதையும் வேதங்களிலிருந்து நாம் கேள்விப்படுகிறோம். சரியா சொன்னீங்க. நன்றி. அடுத்த கேள்வி. பிரபஞ்ச நிர்வாகத்தில் 5வதாக வருவது யார்? மரணம். மரணம். 5வது வர்றது மரணம். வாயு, சூரியன், அக்னி, இந்திரன், அவங்க 4 பேர் வராங்க. அதுக்கப்புறம் மரணம் 5வதாக வருகிறது. பீஷாஸ்மாத் வாத்தக பவதே பீஷாத் ஏதி சூரிய பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ் ச மிருத்யும் தாவதி பஞ்சமக. 5வதா வர்றது மரணம். மிருத்யும்னு வருது பாருங்க. மிருத்யூர் தாவதி பஞ்சமக. பஞ்சமகன்னா 5வதா வர்றது மரணம். அதுக்கு முன்னாடி வர்றது வாயு, சூரியன், அக்னி, இந்திரன் ஆகிய தேவர்கள். அடுத்து 134வது கேள்வி. பகவான் பௌதிக சிருஷ்டியில் ஏன் சிரத்தை எடுக்கிறார்? அவருக்கு ஒரு காரியமும் தேவையில்லை, ஆனாலும் ஏன் சிரத்தை எடுக்கிறார்? சுதா சொல்லுங்க. என்னும் விவகாரத்தில் சிரத்தை கொள்வாரென்றால் அதற்கான ஒரே காரணம் நிலையிழந்த ஆத்மாக்களை மீண்டும் இந்த நித்யானந்த ராஜ்யத்தினுள் கொண்டு வர அவர்களுக்கு உதவியாக இருப்பதுதான். அரியூர் நல்லா சொன்னீங்க. நன்றி. அடுத்து 135வது கேள்வி. கீழ்ப்படியாத ஆத்மாக்களை பகவான் எப்படி கையாள்கிறார்? பகவானுடன் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்வை மேற்கொள்ள விரும்பும் கீழ்ப்படியும் குணமில்லாத ஆத்மாக்களுக்கு அதற்கு பொருத்தமான உடலும் அவர்களது சுதந்திரத்தை பயிற்சி செய்வதற்கேற்ற மாயையான ஒரு சூழ்நிலையும் தேவைப்படுகின்றன. கருணாமூர்த்தியான பகவான் அவர்களுடைய சொந்த வழியில் சென்று அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வதற்கு சம்மதிக்கிறார். அதனால அவங்க வெவ்வேறு உடல்ல வெவ்வேறு வசதிகளை பெற்று நல்லா போய் அடி வாங்கி திருந்தி வரத்துக்கு வழி கொடுக்கிறார். அடுத்த கேள்வி. பகவான் ஒவ்வொரு ஆத்மாவிடமும் எப்படி நடந்து கொள்கிறார்? பகவான் ஒவ்வொரு ஆத்மாவிடமும் எப்படி நடந்து கொள்கிறார்? இது வரைக்கும் பதில் சொன்ன பக்தர்களே திரும்பி திரும்பி வரீங்க. பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. நான் சொல்லவும் வேண்டாம். சுதா, சந்திரா தேவி, விஜயகுமாரி இவங்க எல்லாம் வரவே கூடாது. வேற யாராவது பதில் சொல்லாதவங்க வாங்க.
பேசாமையே இருக்கிறீங்களே? பதில் சொல்லாத பக்தர்கள். இது பொதுவான கேள்வி. 45 பேர்ல ஒரு 4 பேர் மட்டும்தான் பதில் சொல்றீங்க. அதாவது இந்த ஒண்ணு மட்டும் சொல்லிடுவாங்க அதாவது. வேணாம் மாதாஜி, இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். மத்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாமே. நிர்மலா கமலா மாதாஜி பதில் சொல்லுங்க. நிர்மலா கமலா மாதாஜி, ஜமுனா மாதாஜி, சொல்லுங்க. இது இது வந்து பகவத்கீதையில நம்ம பட்சம் தான். இது ஒவ்வொரு ஆத்மா கிட்டையும் எப்படி நடந்துக்கிறது? மாதாஜி நான் சொல்லிட்டா மாதாஜி? சொல்லுங்க ரத்தி ரூபா, சொல்லுங்க. இறைவனால் படைக்கப்பட்ட ஜீவன்களின் துன்பத்திற்கு மூடர்கள் இறைவனையே குறை கூறக்கூடும். ஆனால் வேத இலக்கியத்தின் உண்மையான மாணவன் ஒருவன் ஒவ்வொரு ஆத்மாவிடம் பரமபுருஷரிடம் கொண்டுள்ள சமமான அக்கறையை பாராட்டுவான். அவருக்கு லாபமோ நஷ்டமோ உண்டாக்கக்கூடியது எதுவும் இல்லை என்பதால் நண்பர் பகைவர் என்று பிரித்து பார்ப்பதற்கான காரணம் எதுவும் அவருக்கு இல்லை. நாம் அவரை பகைத்து கொண்டு அவரை மறந்துவிட எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டாலும் அவர் நம்மை மறப்பதே இல்லை. நம் தேவைகளை பூர்த்தி செய்வதையும் கண்ணுக்கு தெரியாத அவரது வழிகாட்டலையும் கூட அவர் ஒருபோதும் நிறுத்துவதில்லை. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். நாம அவரை மறந்துடலாம், அவர் நம்மள மறக்க மாட்டாரு. எப்படி ஒரு தாய் தான் பெற்ற அனைத்து குழந்தைங்களுக்கு, இப்ப இதெல்லாம் கூட சொல்ல முடியாது, இது ஒரு தாய் பார்ஷியாலிட்டி கூட காட்டுறாங்க இப்பெல்லாம். தாய் என்பவள் சமமா நடந்துப்பா. ஒரு ஆசிரியர் என்பவர் எல்லா மாணவர்கள்கிட்டயும் சமமா நடந்துக்கணும். இதெல்லாம் உண்மையா இருந்தால், அப்போ கடவுள் என்பவர் எல்லா ஜீவராசிகள்கிட்டயும் சமமா தான் நடந்துக்கிறார். அப்போ கேட்கலாம், அது என்ன பக்தனுக்கு மட்டும் அனுகிரகம் பண்றாரு? அவர் சமூகம் சர்வபூதேஷு நாமே அந்த சமூகம் சர்வபூதேஷு நாமே பிரிய அஸ்தினா பிரிய அப்படின்னு, நாமே துவேஷ அஸ்தினா பிரிய அப்படின்னு சொல்ற ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எல்லாருக்கும் சமமானவன். ஆனா நான் என்ன பண்றேன், யார் என்னையே, ஒரு நிமிஷம், யார் என்னையே நினைச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியது என் கடமை ஆயிடுதுன்னு சொல்றாரு. நான் எல்லாருக்கும் சமமானவர் தான், நான் யாருக்கும் பார்ஷியாலிட்டி காட்டுறதில்ல. ஆனா யாரு நீ வேணும் நீ வேணும் நீ வேணும்னு அழுகும்போது, எந்த குழந்தை ரொம்ப அழுகுதோ அந்த குழந்தைக்கு அந்த தாய் வந்து கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும். நீ என்னை கவனிக்கலன்னா பரவாயில்ல, நான் விளையாடுறதுலேயே முக்கியமா இருக்கிறேன்னு சில குழந்தை தாயை நிராகரிக்கும். பரவாயில்ல நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஓடும். ஆனா ஒரு சில குழந்தைகள் தாயை காலை பிடிச்சின்னு அழுவும். நீ வேணும், நீ என்னை திரும்பி பார் அப்படின்னு அடம் பண்ணும். அப்படிப்பட்ட குழந்தைக்கு தாய் வந்து பொதுவா எல்லா குழந்தைக்கும் சமமா தான் இருப்பா. ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் சரியா தான் சமமா தான் இருப்பாங்க. பாடம் நடத்துறது சமமா தான் நடத்துவாங்க. உனக்கு தனி பாடம் உனக்கு தனி பாடம் அப்படி கிடையாது. எல்லா மாணவர்களும் வரணும்னு தான் நினைப்பாங்க ஆசிரியர். ஆனா யார் நான் பதில் சொல்வேன் போது அப்பா சரி சொல்லிடுங்க அப்படின்னு ஆசிரியர் மாறிடுறாங்கல்ல. அத போல பகவான் எந்த பக்தர் நீ வேணும் நீ வேணும் நீ வேணும்னு சொல்லும்போது அந்த பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றது அவருடைய கடமை ஆயிடுது. நீ வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற ஜீவாத்மாக்களுக்கும் அருள் புரிகிறார். எப்படி அருள் புரிகிறார்? அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கிறார், என்ன தகுதியோ அதை கொடுப்பார். அவர்களுடைய செயலுக்கேற்ற இப்போ ஒரு கெட்டவனே கூட சில நேரங்கள்ல நம்மளுக்கு இது அடிக்கடி தோணும், கெட்ட ஜீவாத்மாக்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்குரிய புண்ணியத்தை அவங்க செய்யறாங்க. அதை பகவான் மறுக்கவே மாட்டார். அவங்க அவங்க வந்து அவரை வணங்குகிறார்களோ இல்லையோ, அவர்கள் புண்ணிய காரியம் செய்தால் அந்த புண்ணியத்திற்கு ஏற்ற பலனை கொடுப்பார். அதனால அவர் எல்லாருக்குமே, அசுரர்களோ தேவர்களோ மாயாவாதிகளோ நாஸ்திகர்களோ மனிதர்களோ மிருகங்களோ எந்த ஜீவராசிக்கும் அவர் சமமாதான் இருக்கிறார். யார் ஒருத்தர் நீதான் வேணும் அப்படின்னும் போது அங்கு அவர்களுக்கு அவர் தன்னை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்.
இதுதான் பகவான். ஒவ்வொரு ஆத்மாவிடம் அவர் எப்படி நடந்து கொள்கிறார்ன்றதுக்கான கேள்வி. இங்க அவர் சமமா நடந்துகிறார்ன்றது உண்மை. பகவான் பேர்ல யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா சமமா நடந்துக்க எல்லா ஜீவராசி. இப்ப எறும்பு முக்கியமா நான் முக்கியமா அப்படின்னு நான் கேட்கலாம் கிருஷ்ணரை. நீயும் முக்கியம், எனக்கு எறும்பு முக்கியம்னு தான் கிருஷ்ணர் சொல்றாரு. எப்படி? 2 பேருடைய இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கிறார். எறும்பு இதயத்துல கூட பரமாத்மாவா இருக்கிறார். நான் முக்கியமா, ரோட்ல போற பன்னி முக்கியமா? எனக்கு பன்னி முக்கியம், நீயும் முக்கியம். அந்த உடம்புல கூட, பன்றி உடம்புல கூட நான் பரமாத்மாவா இருக்கிறேன். எல்லாருடைய தேகத்திலையும் அவர் பரமாத்மா இருந்து அவர்களுக்கு வேண்டியதை படி அளிக்கிறார். அதனால் அவர் சமமானவர். பகவான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமமானவர். ஓகே, புரியுதா அந்த கருத்து? ஈஸி. இது நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கருத்துக்கள்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே பதில் சொல்லலாம். 137வது கேள்வி. யாரை வேஷதாரி என்று விளக்கிவிட வேண்டும்? நான் பதில் சொல்லாத வனஜா பாலகிருஷ்ணன் பதில் சொல்ல சொல்லுங்க. பந்தப்பட்ட ஆத்மாக்களால் பரமனை நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே வேதங்கள் அப்பரம புருஷரை பொதுவாக பிரம்மன் மற்றும் ஓம் தத் சத் முதலான அறிவுச் சொற்களால் குறிப்பிடுகின்றன. சாதாரண பண்டிதன் ஒருவன் இத்தகைய சொற்களின் இரகசியமான பொருள் தனக்கு தெரியும் என்று நினைப்பானாயின் அவனை ஒரு வேஷதாரியாக கருதி விலக்கிவிட வேண்டும். இப்ப பாருங்க, பக்தியை பொறுத்த வரைக்கும், வேதங்களை பொறுத்த வரைக்கும், ஆன்மீக இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் படிச்சாலும் நாம ஒரு நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரவே முடியாது. இதை புரிந்து கொள்றதுதான் சரியான புரிதல். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றான்னா அவன் வேஷதாரின்னு அர்த்தம். நான் இன்னைக்கு பண்டிதன் அப்படின்னு நினைச்சானா அந்த நான் ஆன்மீக வாழ்க்கையில அகம்பாவம் வச்சுக்கவே முடியாது, வச்சுக்க கூடாது. ஏன்னா உண்மையாவே ஆன்மீகத்தை அறிந்தவர்களுக்கு இது புரியும். சரியா? அடுத்த கேள்வி. பகவானை பற்றிய அறிவு தன்னிடம் இல்லை என்பவரை பற்றியும் தனக்கு பகவானை பற்றி அனைத்தும் தெரியும் என்பவர்களை பற்றியும் கேன உபநிஷத் கொண்டு விளக்குக. பதிலே சொல்லாதவங்க வராங்க. இருங்க, ரேவதி சொல்லுங்க. கேன உபநிஷத் 2.1 கூறுவதாவது யதிமன்யமி சூவே தேதி தப்ரம் ஏவாபி நுணம் துவம்ம வேத பிரக்மணோ ரூபம் யத் அஸ்ய துவம் யத் அஸ்யோ தேவேசு. நீ பிரம்மனை நன்கு அறிவாய் என்று நினைப்பாயானால் உன்னுடைய அறிவு மிகவும் அற்பமானதாகும். தேவர்களுக்கிடையிலிருந்து உன்னால் பிரம்மனின் ரூபத்தை அடையாளம் காண முடியும் என்று நீ நினைத்தால் உண்மையில் உனக்கு தெரிந்தது மிகவும் குறைவுதான். மேலும் கேன உபனிஷத் 2.3 கூறுவதாவது யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேத சஹ அவிஜ்ஞாதம் விஜானதாம் விஜ்ஞாதம் அவிஜானதாம். பரமபுருஷரை பற்றி தனக்கு எவ்வித சொந்த அபிப்பிராயமும் இல்லை என்பவனின் கருத்து சரியானதே. ஆனால் பரமபுருஷரை பற்றிய தனது சொந்த அபிப்பிராயத்தை வைத்துள்ளவன் பகவானை அறியாதவன் ஆவான். பகவானை தெரியும் என்று உரிமை கொண்டாடுபவர்களின் அறிவுக்கு அவர் எட்டாதவர் ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, நல்லா சொன்னீங்க, நன்றி. இப்ப புரியுதா இந்த கேள்விக்கு பதில்? அடுத்த கேள்விக்கு போலாம். 139. நியாயம் மற்றும் வைசேஷிகம் முதலான கோட்பாடுகளின்படி ஜீவாத்மா எல்லையற்ற அளவுடையது என்ற கருத்தை எப்படி முறியடிப்பது? ஹரே கிருஷ்ண மாதாஜி, சொல்லிட்டீங்களா? இல்ல, பதில் சொல்லாதவங்க யாராவது வரட்டும். ஒரு நிமிஷம் கொடுத்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க சொல்லிட்டீங்க மாதாஜி. இல்ல, பதில் சொல்லாதவங்க, ஒரு முறை கூட பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க. நீங்க கேள்வி பதில் எழுதிட்டு ஒரு முறை கூட நான் பதிலே சொல்ல. கடைசி கேள்வி இது. நாற்பத்தஞ்சு பேர்ல ஒருத்தராது வருவீங்கன்னு பாக்குறேன். ஹரே கிருஷ்ணா. யார் சொல்லலன்னா நான் சொல்றேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. நான் கூட ரொம்ப குறைவாதான் மாதாஜி சொல்றேன். சரணாகதி மாதாஜி சொல்லுங்க. நான் 2 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல மாதாஜி, சாரி மாதாஜி. சொல்றேன் மாதாஜி, இந்த வாரம் கேட்டுட்டு அடுத்த வாரம் சொல்றேன். அடுத்த வாரம் சொல்லுங்க. வெரி குட். வேற யாராவது? சரி, ரத்தி ரூபா சொல்லுங்க. ஓகே மாதாஜி.
நியாயம் மற்றும் வைசேஷிகம் முதலான கோட்பாடுகளை பிரேபிக்கும் மற்ற தத்துவவாதிகளும் உள்ளனர். இவர்கள் ஜீவாத்மா எல்லையற்ற அளவுடையது என்று கூறுகின்றனர். மேலும் ஆத்மாக்கள் மிகச் சிறியவை என்றால் தங்களது சொந்த உடல்களில் அவற்றினால் வியாபித்திருக்க முடியாது. அவை நடுத்தர அளவுடையவையாக இருந்தால் அவை பகுதிகளாக பிரிக்கப்படக்கூடியவையாக இருக்கும். இவ்வாறாக நியாய வைசேஷிக தத்துவங்களின்படி அவை நித்தியமானவையாக இருக்க முடியாது. ஆனால் எண்ணற்ற நித்திய ஜீவாத்மாக்கள் எல்லையற்ற அளவுடையவையாக இருக்குமானால் அவித்யாவால் அல்லது பரமபுருஷருக்கு சொந்தமான எந்த ஒரு பந்த சக்தியாலும் அவற்றை எப்படி மூட இயலும்? இந்த கோட்பாட்டின்படி ஆத்மாவிற்கு எந்த மாயையும் இருக்க முடியாது, குறைபாடுகளும் இருக்க முடியாது. எல்லையற்ற ஆத்மாக்கள் நித்தியமாக உள்ளபடி அப்படியே மாறாமல் இருக்க வேண்டும். அப்படியானால் சர்வ வியாபகம் உள்ள மாற்றமற்ற இந்த ஆத்மாக்களை இறைவனால் கட்டுப்படுத்த முடியாது என்பதால் இவை இறைவனுக்கு சமமானவையாக இருக்கும் என்பதே இது குறிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் எதிர்கொள்கையா இருக்கு. இப்ப அவனுங்க நியாயம் வைசேஷிகம் என்ன சொல்றாங்கன்னா, ஜீவாத்மா எல்லையற்ற அளவுடையதுன்னு சொல்றாங்க. அப்ப எல்லையற்ற அளவுடையது அப்படின்னா பகவானுக்கு சமமாயிடும். அப்ப பகவானால கட்டுப்படுத்த முடியாது, மாயைக்கு அது உள்ளாகாது. அப்ப இதெல்லாம் தப்பு. ஆனா ஜீவாத்மா மாயையில தான் சிக்கிண்டு இருக்கிறது, பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றது, பகவானுக்கு சமமானதாக இல்லை. அதனால நியாயம் வைசேஷிகம் போன்ற தத்துவங்கள் தவறு. சரியா? இந்த பாடம் முடிஞ்சு போச்சு. பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். பக்தர்களுக்கு 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, நம்ம அடுத்த பாடத்துக்கு போகலாம். வாஞ்சகல்பதரிபஸ்ய கிருபா சிந்திப்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா.